So hello everyone, welcome to the video. First of all, thanks for coming here. So guys, இந்த வீடியோ ஸ்பெஷலாக யாருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு பிகினர்ஸாக இருப்பாங்க. ஸோ கம்மிங் வந்து சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்க போகுது. IBPS Clerk ப்ரிலிம்ஸ் வருது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் நான் ஒரு ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணலாம், நான் என்ன செய்யலாம், அந்த லாஸ்ட் 5 days ஏதாவது பண்ண முடியுமா, அட்லீஸ்ட் என் ஸ்கோர் பூஸ்ட் அவருக்கு சில விஷயங்கள் நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், அட் த சேம் டைம் நான் ரெகுலராக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு சைட் பை சைட் கொஞ்சம் மெயின்ஸ்க்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வித் தட் நோட் லெட்ஸ் கெட் டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 5 days பிளான். ஸோ வர சாட்டர்டே வந்து நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்க போது. ஸோ இந்த மண்டேலேருந்து இந்த ஃப்ரைடே வரைக்கும் இந்த 5 days வந்து ஒரு சின்ன ஒரு பெஸ்ட் பிளான். எப்போவுமே நம்ம ஒரு பிளான் போட்டுட்டோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அதை ட்ரை பண்ண அதை அச்சீவ் பண்ண அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிடுவோம். ஸோ தட் எனிவே நம்ம அதை வந்து ப்ராக்டிஸில் கொண்டு வந்துடுவோம். ஸோ இந்த கடைசி 5 days நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த வீக்கோட ஸ்டார்டிங் மண்டே ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட். இந்த ஃப்ரெஷ் ஸ்டார்ட்லேருந்து எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு முக்கியமான ஒரு 5 பாயிண்ட் வந்து நான் வந்து சொல்லணும். ஸோ 5 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் ஆல் தி பிகினர்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் தி ப்ரோ லெவல்ஸ் எல்லாமே. முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 days நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வேலை, கெட் அப் ஏர்லி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் இந்த காலையில் எந்திரிக்க முடியுமோ எந்திரிச்சிருங்க. இது இட் இஸ் அப்ளிகபிள் ஸ்பெஷலி ஃபார் தி ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறவங்களுக்கும், அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக படிக்கிறவங்க. அதை விட ரொம்ப முக்கியம், சம்டைம்ஸ் நம்ம நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பேசும்போது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் பேசினாங்க, சார் நான் வீட்டையும் பார்த்துக்கணும், ஸோ வீட்லேயும் நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், எனக்கு படிக்கிறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேது அப்படின்னா திஸ் இஸ் தி ஒன்லி வே. ஸோ எல்லோரும் தூங்குற அந்த ஏர்லி மார்னிங் டைம் தான் நம்மளுடைய ஸ்பெஷல் டைம். யாராக இருந்தாலும் சரி, ரெகுலர் படிக்கிற ஆஸ்பிரண்டாலும் சரி, ஒரு ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இந்த ஏர்லி மார்னிங் அப்படின்றது தான் பெஸ்ட் டைம். அட்லீஸ்ட் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 எந்திரிக்க ஆரம்பிச்சிடும். கஷ்டம் தான், இந்த குளிர்காலத்தில் எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் ஒரு 5 days மட்டும் ஒரு பிளான் பண்ணி வைங்க. ஸோ அதை அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். 5 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அதை வந்து நம்மளால் ஹேபிச்சுவலாக மாற்ற முடியும். ஸோ காலையில் ஒரு 5:30 எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், காலையில் எந்திரிச்சோடனே எனக்கு என்ன பிளான் சார் அப்படின்னீங்கன்னா, இஃப் இன் கேஸ் யூ ஆர் அ பிகினர், ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இன்னும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலை, இல்லை இனிமேல் தான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம டெய்லி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான 2 வேலைகள் இருக்குது. 2 mock tests. இது வந்து மினிமம். நீங்கள் நான் சொல்கிறேன் இந்த 5 days வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் வில் டூ மேஜிக்ஸ். உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா அதான் கரெக்டு. ஏன்னா மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் கற்றுக்கிற விஷயம் நிறையா இருக்கும் கம்பேரிங் டு செக்ஷனல் வைஸ் படிக்கிறது. செக்ஷனல் இந்த சென்ஸ் நான் சொல்கிறது டெய்லி உட்காந்து நான் வந்து இது பெர்முடேஷன் காம்பினேஷன், இல்லைனா வந்து டைம் அண்ட் ஒர்க்கு, இல்லைனா வந்து இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை தாண்டி மார்க் டெஸ்ட் வில் டூ மேஜிக். ஸோ நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் போகும்போது எப்படி அட்டன் பண்ணணும், எதை ஸ்கிப் பண்ணணும், எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க, எதை சூஸ் பண்ணதால் இந்த எக்ஸாம் வந்து டிலே ஆச்சு, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்க, பர்சன்டைல் எவ்வளோ, இப்படின்றது மார்க் டெஸ்ட் வில் டூ மேஜிக்ஸ் ஃபார் யூ. ஸோ ஆப்வியஸ்லி இந்த 5 days வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ மார்க் டெஸ்ட் நம்ம வந்து குறிப்பாக பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ராக்டிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கும், லைக் வந்து நான் வீட்டில் மார்க் டெஸ்ட்டை நல்லா எடுக்கிறேன், பட் ஆனால் நான் வந்து ஒரு எக்ஸாம் சென்டரில் போய் உட்காந்து நான் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது எனக்கு வந்து சில நேரங்களில் வந்து அந்த ஸ்பீடாக கால்குலேட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நிறையா இருக்கும். அது எதனால் வருது அப்படின்னா உங்களோட பேசிக்ஸ் ஃபவுண்டேஷனே மிஸ்டேக்காக இருக்கும். அதெல்லாம் இப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணவோ இல்லை கரெக்ட் பண்ணவோ வேண்டாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு ரியல் எக்ஸாம் மாதிரி கன்சிடர் பண்ணி ப்ராப்பராக அதுக்கு 2 டைம் இருக்குது. 2 மார்க் டெஸ்ட் எப்போ சார் எடுக்கலாம் அப்படின்னா, ஒன்று எனி டைம். இப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே பிகினராக இருக்கீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சோடனே அந்த மார்க் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்போ வந்து காலங்காத்தால் எந்திரிச்சோடனே ஒரு மார்க் டெஸ்ட்டை போட்டு முடிச்சு ஒரு ஸ்கோரை பார்த்த உடனே நமக்கே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அட்ரலின் வந்து வந்திருக்கும். என்னடா நம்ம இவ்வளோ கம்மி ஸ்கோர் எடுத்தோம், இல்லை நம்ம இவ்வளோ ஜாஸ்தி எடுத்தோம், இல்லை நம்ம இது இந்த அளவுக்கு நம்ம வந்து அக்யூரசி மிஸ் பண்ணியிருக்கோம் இப்படின்ற ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து காலையில் எந்திரிச்சோடனே ட்ரிகர் பண்ணிடும். லைக் அந்த ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப் வேக்கப்பிங்கை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் மூலிமா எடுத்து முடிக்கும்போது நம்ம காலையிலேயே ஒரு மாதிரி ஒரு வைப் ஒன்று செட் ஆயிரும். அதை வச்சுட்டு இந்த த்ரூ அவுட் தி டே நல்ல எஃபிஷியண்ட்டாக நம்மளால் வந்து ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிகினஸாக இருக்கீங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே படிக்கிறதுக்கு லைட்டாக அதாவது மாதிரி இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் மார்க் டெஸ்ட்டை போட்டுருங்க. மார்க் டெஸ்ட் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 hour போகிறதே தெரியாது. அட் த சேம் டைம் 1 hour முடிச்சோடனே ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு ஒரு அட்ரலின் வந்திருக்கும். ஓகே இந்த தடவை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னொரு சீட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலான்ற மாதிரி வரும். இன்னொன்று வந்து உங்கள் எக்ஸாம் டைம். சரி இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு எக்ஸாம் வந்து ஹால் டிக்கெட் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் அட் 9 AM. ஸோ அப்படின்னா வந்து 1 hour ஆஃப் யுவர் ஹால் டிக்கெட் டைம். ஸோ இப்போ அதே மாதிரி 10:30 வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் 11:30 மார்க் டெஸ்ட் போடுங்க. ஸோ எந்தெந்த எக்ஸாம் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதாவது 1 hour டிலேட் ஃப்ரம் யுவர் எக்ஸாம் டைம், அதுதான் ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற டைம். அந்த டைமுக்கு ஒரு மார்க் டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக அந்த 5 நாளுமே போட்டாகணும். ஒய் பிகாஸ் அட் த சேம் டைம் அந்த மணி ஒரு மத்தியான பேட்ச் வருது, ஒரு 3:30 மணி பேட்ச் வருது, 4:30 உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 4:30 மணிக்கு நம்ம பிரெயினை வந்து கால்குலேஷன்ஸ்க்கு அடாப்ட் பண்ணணும். அது அட்லீஸ்ட் இந்த 5 நாளாவது நம்ம வந்து பண்ணியிருந்துருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு.
இன்னும் நான் ஒன்று சொல்கிறேன், நெக்ஸ்ட் வரப்போகிறதுலாம் மெயின்ஸ்க்கும் சேர்ந்து வரும். ஸோ இப்போ இல்லைன்னா சார் நான் இன்னும் பிகினராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நார்மலாக வந்து மார்க் டெஸ்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு இல்லைனா டிஐ எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி, ஏன்னா நம்ம இதெல்லாம் தெரியும் 5 மார்க் வரப்போகுதுன்னு தெரியும். ஸோ டிஐ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை நான் ஓரளவுக்கு ப்ரிலிம்ஸில் ரெகுலராக கிளியர் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு இந்த 2 மார்க் டெஸ்ட் போதுமானது இல்லை ஒரு மார்க் டெஸ்ட் வந்து போதுமானது, நான் எப்படியும் இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவேன் சார், அது எனக்கு ரெகுலராகவே நடந்துருது அப்படின்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெயின்ஸ்க்கு சேர்ந்தே ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டைம் இது. பிகாஸ் அட்லீஸ்ட் ஒரு டிஐ ஒரு டிஏ ஒரு மெயின் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து சால்வ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த கால்குலேஷன்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிஐ போட ஆரம்பிச்சிட்டிங்க மெயின்ஸ் லெவல் அப்படின்னா ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து மெயின்ஸ் லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் தேர்ட் முடிச்சதுக்கப்புறம், தேர்ட் ஆர் ஃபோர்த் எனி டே முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து மெயின்ஸ் மட்டும்தான். பிகாஸ் அடுத்த ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு வந்து ஐபிஎஸ் பிஓலாம் இன்னும் அகைன் ஒரு 1 மந்த் கேப்புக்கு அப்புறம் தான் வரப்போகுது. ஸோ இந்த 1 மந்த்துமே நம்ம எதை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், மெயின்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ இருந்தே ஒரு மெயின்ஸ் லெவல் ஆஃப் டிஐ ஒரு மெயின்ஸ் லெவல் ஆஃப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா. இல்லை ஐயா நான் இந்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணதில்லை, நிறைய வருஷம் படிச்சுட்டு இருக்கேன், பட் ஸ்டில் என்னால் அந்த ஒரு கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ண முடியல அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் பண்ண வேண்டியது இந்த மெயின்ஸ் லெவல் டிஐ சீட்டிங்க்கு பதிலாக யூ கேன் சூஸ் தி ப்ரிலிம்ஸ் லெவல். ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ ப்ரிலிம்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணி இந்த ஒரு 1 வீக் வந்து எக்ஸ்ட்ரா டைம் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை நான் ரெகுலராக பண்ணுறேன் அப்படின்னா மெயின்ஸ் லெவலுக்கே ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது ஏன் நீங்கள் என்ன உங்கள் வீடியோக்காக சொல்கிறீங்களா? அப்படி கிடையாது, நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் சரி, பட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்றது, சே ஃபார் எக்ஸாம்பிள் 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அதிகப்படியான டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கூட தான். ஒய்? பிகாஸ் நம்ம சொல்கிறோம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் டஃப் ஆகிடுச்சு, நம்ம வந்து அது வந்து எவ்வளோ படித்தாலும் வர மாட்டேங்குது இப்படி நம்ம சொல்லலாம். அதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ்னால் டோட்டலாக ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. யூ ஹேவ் டு ஸ்கோர் இன் கரண்ட் அஃபேர்ஸ் போர்ஷன். அட் த சேம் டைம் ஸ்டில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜட்ஜிங் செக்ஷனாக இருக்குது. ஸோ ரீசனிங் குவான்சனிக் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே மெயின்ஸ் லெவலில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நான் காம்படிஷனில் அஹெடாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் நிஜமாலுமே இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் எவ்வளோ பூஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் வந்து நம்ம சீட்ஸை வந்து செக்யூர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ஏன் சார் பார்க்க சொல்கிறேன், நான் ஏன் கான்டென்ட்டாக படிக்கக்கூடாது, கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவை நான் ஏன் படிக்கணும் அப்படின்னா, ஸ்டில் இப்போ பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வீடியோவில் ஒருத்தர் நமக்கு ஒரு இப்போ நம்ம ஒரு காலேஜில் ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் இருக்குது, அதை யாராவது நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு கதையாக சொன்னாங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். இதாண்டா கதை, இதாண்டா மேட்ரு, இவ்வளோதான் ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நாம் போய் உட்காந்து ஜேர்னல் வெப்சைட்ஸ் நியூஸ் பேப்பர்லாம் படித்து எடுத்துகிட்டு வர நோட்ஸை வந்து யாரோ ஒருத்தர் நோட்ஸ் எடுத்து கொடுத்து அதை அப்படியே ஒரு ஸ்டோரியாக சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ அதனால தான் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அட்லீஸ்ட் இந்த 1 வீக் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது ஆஃப்டர் 3 and 4 வரும்போது உங்களை அறியாமலே அதுக்கு அடாப்ட் ஆகிப்பீங்க. ஓகே இன்றைக்கி என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷன். பிகாஸ் ஒரு பேர்டன் இருக்காது. லாஸ்ட் மினிட்ல போட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ஏதாவது உட்காந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த ரிவிஷன் பண்ணலேருந்து வரலன்னு நம்ம ஃபீல் பண்ணுறத விட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது இன்டெப்த்தாக படிப்போம். ஸோ தட் வி வில் லேர்ன் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ அதே மாதிரி நம்ம மனப்பாடம் பண்ணுறோட தேவைகள் குறைய ஆரம்பிச்சோம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ. ஸோ மிஸ் பண்ணாமல் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்துருங்க. அண்ட் அதே மாதிரி சிஏ குவிஸ் அண்ட் மேகசின் ரிவிஷன். ஸோ இது எப்பவுமே நான் சொல்லிட்டே இருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 to 20 ஜூனோட 16 to 20 வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் 6 PM நம்ம சேனல் வந்து குவிஸ் இருக்க போது மறக்காமல் அதில் கலந்துக்கோங்க. அட்லீஸ்ட் நீங்கள் படிக்கலனாலும் பரவாயில்ல. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணலையே, நான் ஜூன் 16 to 20 வந்து ப்ரிப்பேர் பண்ணலைனாலும் கைஸ் 50 கொஸ்டின் ஓகேங்களா, எவ்ரி 5 டேஸ்க்கும் 50 கொஸ்டின்ஸ். நீங்கள் சும்மா ஒன்றுமே இல்லை, நான் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்த்தேன். டெய்லி வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் 50 கொஸ்டின்ஸ் பண்ணுறோம். லைக் 5 டேஸ்க்கு வந்து 60 கொஸ்டின்ஸ் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து பண்ணுறோம். அப்போனா வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 6 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 6 into 50 வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 கொஸ்டின்ஸ். ஒரு மந்தில் வந்து பார்த்திங்கன்னா 300 MCQ. இதில் கவனிங்களேன், 300 MCQ ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று வைக்கிறோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு இதே மட்டுமே நான் கால்குலேட் பண்ணுறேன். ஏன் நான் வீக்லி சேர்க்க கூட இல்லை. 300 MCQ ஃபார் எத்தனை மந்த் படிக்க போகிறோன்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். இப்போ 4 சேர்த்திங்க அப்படின்னா 2000 MCQ 2000 MCQs வந்து வந்துடும். நீங்கள் அதே அகெயின் செப்டம்பரோட ஃபஸ்ட்டு 20 டேஸ்க்கு நம்ம குவிஸ் வைக்க போகிறோம். அதை சேர்த்திங்கன்னா 2200. சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் படித்தாலும் சரி படிக்காட்டி சரி அட்லீஸ்ட் இந்த குவிஸில் கலந்துக்கிட்டீங்கன்னா மட்டுமே எவ்வளோ படிக்க முடியும் அப்படின்னா 2000 MCQ. நார்மலாக நீங்கள் ஒரு PDF எடுத்து 2000 MCQ வாசிக்கணும் அப்படின்னா ஒரு 100, ஒரு 200, 300, ஒரு 400, 500 போகும்போதே நமக்கு வந்து இன்னும் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடும். அதுவே டெய்லி 50 தான். வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். 5 நாள் குவிஸு 50 MCQ.
இப்படி டெய்லி 50 பார்த்துட்டே வரும்போது திரும்பி பார்க்கும்போது 2000 MCQ படிச்சிருப்பீங்க ஆன் செப்டம்பர் 15க்குள்ளார. ஸோ ஆப்வியஸ்லி வந்துருச்சு, செப்டம்பர் வந்துருச்சு இல்லையா? செப்டம்பர் 15க்குள்ளார 2000 MCQ படிச்சிருப்பீங்க. இதை நம்ம உட்காந்து படிச்சிருந்தாலே நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துருக்கும் இல்லை? ஸோ அதான் தான் சொல்கிறேன். ஸோ டெய்லி ரிவிஷன்ஸில் கலந்துக்கோங்க. படித்தாலும் சரி படிக்காட்டியும் சரி, நீங்கள் வந்து ப்ரிப்பேரே பண்ணல சார், ஜூன் 16 எனக்கு தெரியவே தெரியாது, நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணனா கூட சும்மா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த வர கொஸ்டின்ஸை மைண்டில் அட்லீஸ்ட் ரெஜிஸ்டர் ஆகும். அந்த வீடியோஸ் ஒரு 2-3 தடவை 2 times போட்டு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அந்த கொஸ்டினை பார்த்தாலே இது அன்றைக்கி படித்தமே, ஏதோ ஒரு லைவில் பார்த்தோமே அப்படின்னு நமக்கு எல்லாமே ஒரு ஞாபகம் வந்துடும். ஸோ அதனால் வந்து பண்ணுறாங்கன்னா ஈவினிங் 6 PM இந்த ஒரு ரிவிஷனில் கலந்துக்கோங்க. மேகசின் ரிவிஷன் கம்மிங் டேஸ்லேருந்து வரப்போகுது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ வந்து சண்டே ஆனால் வந்து போட்டுருக்கோம். ஸோ சிம்பிளி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஒன்று தான், இல்லை ஏதாவது வீடியோஸ் பார்க்குறதுலையும் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். மூணாவது, இந்த மாதிரி MCQ செஷன்ஸை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. நிறைய நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஒரு 10 நியூஸை பார்த்துட்டு போயிட முடியும். ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஒரு மார்க் டெஸ்ட் உட்காந்திங்கன்னா எல்லா சம்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் ஒரு MCQ ரிவிஷன் செஷன் வருதுன்னா டக்குன்னு படிச்சிட முடியும். திரும்பி பார்த்தா 2000 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இதை ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், சார் இப்போ நான் ப்ரிலிம்ஸ் முடிச்சிட்டேன், நான் டெய்லி மார்க் டெஸ்ட் போட்டேன் அண்ட் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நல்ல அக்யூரேசியோடு நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். டெய்லி ப்ரிலிம்ஸில் ஒரு டிஇ சீட்டிங் வந்து இந்த ஒரு வந்து பார்த்திங்கன்னா 1லாம் போடக்கூடாது, கண்டிப்பாக அதெல்லாம் 10 பத்தாது, மினிமம் ஆஃப் 5 வந்து வச்சுக்கோங்க டார்கெட்டில். இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா. அப்போ பாருங்கள், இதெல்லாம் பண்ணிட்டேன், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்து கொஞ்சம் நான் அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிட்டேன். அண்ட் ரிவிஷனும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். முடியாத நேரத்துக்கு அட்லீஸ்ட் வந்து MCQஸை வந்து நான் வந்து பார்த்துட்டேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு MCQஸே திரும்ப பார்த்துக்கே எனக்கு ஞாபகத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பண்டில் 2.0. ஸோ மேகசின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது நம்மளுடைய வெப்சைட்ஸில். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல். ஸோ லாஸ்ட் டைம் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பண்டில் ப்ரிப்பேர் பண்ணி IBPS PO, SBI PO, SBI Clerk அண்ட் இந்த மாதிரி IBPS Clerk இதில் நிறைய பேர் செலக்ட் ஆகி எல்லாரும் கொடுத்த சக்ஸஸ் ஸ்டோரிஸில் CA Funsta-உடைய அந்த மேகசின் பண்டில் வந்து ஆப்வியஸ்லி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதர் சேனல் சக்ஸஸ் ஸ்டோரிஸில் கூட இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நிறைய சேனல்ஸில். ஸோ அப்படி இருக்கும்போது ஒன் ஆஃப் த தரமான மெட்டீரியல். இந்த வருஷம் அது இன்னுமே ஒரு படி மேலே போயிட்டு நிறைய ஜேர்னல்ஸையும் உள்ள இன்க்ளூட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நாங்கள் சூஸ் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம். ஸோ தட் ஆப்வியஸ்லி வில் லவ் இட். ஸோ இதை மட்டுமே ரெகுலராக ரிவிஷன் பண்ணலாமா சார், இது மட்டுமே போதுமா சார் அப்படின்னா, நீங்கள் டீசன்ட் ஸ்கோர் வாங்குறதுக்கு ஆப்வியஸ்லி இதுவே வந்து போதுமானது. பிகாஸ் நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அந்த ஒரே ஒரு கொஸ்டின், இப்போ நீரஜ் சோப்ராவோட அந்த ஒரு ஜாவ்லிங் த்ரோ வெயிட் வந்து ரொம்ப வெயிட்டு சார், அப்படி அதை கேட்டாங்க நான் எப்படி எழுதுறது அப்படிமோ, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் 40ல் 2-3 கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த 2-3 பார்க்குறமே ஒழிஞ்சு ஈஸியாக ஒரு 25 இருந்திருக்கும், இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 இருந்திருக்கும். போன வருஷம் RRBPO வந்து ரொம்ப டஃப். உண்மையிலே சொல்கிறேன், நாங்கள் ப்ரூஃப் காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா 17 தான் காமிச்சோம். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த 17மே மேகசின்லேருந்து காமிச்சோம். கரெக்டுங்களா? லாஸ்ட் இயர் RRBPO கரண்ட் அஃபேர்ஸ் ரிவ்யூன்னு சொல்லி நீங்கள் எடுத்து நம்ம சேனலில் போட்டு பாருங்கள், 17 கொஸ்டின்ஸ் வந்து காமிச்சிருப்போம். ஓகேங்களா? இந்த 17ல் அட்லீஸ்ட் 12+ எத்தனை பேர் ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அங்கே தான் நமக்கு வந்து பெரிய ஒரு அடி விழுகுது. ஏன்னா எல்லாமே சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் தான் போன தடவை கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கோர்ஸ்லாம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஒரு கொஸ்டின் கஷ்டமான கொஸ்டினை பார்க்குறமே ஒழிஞ்சு லெவல் ஆஃப் அட்டன் பண்ணுறதுக்குனே அங்கே ஒரு 17 கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் வெறும் மேகசினை மட்டும் படிச்சனாலே RRBPOலேயே 17 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அதில் அட்லீஸ்ட் 12+ எத்தனை பேரால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. அங்கே தான் நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் மார்க். அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் கரண்ட் அஃபேர்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா, தரமான ஒரு ஷெட்யூல் வச்சுட்டு, தரமான ஒரு மெட்டீரியல் வச்சுட்டு நீங்கள் வர ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கிருந்து தான் வரப்போகுது. பிகாஸ் ஜேர்னல்லேருந்து வெப்சைட்ஸில் எடுத்திருக்கோம். இதை தரமாக படித்தாலே நம்மளால் காம்படிஷனில் முன்னாடி வந்துட முடியும். ஏன்னா போன வருஷம் ஃபுல்லாக சிங்கிள் டிஜிட், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் கரண்ட் அஃபேர்ஸில். அப்போ இங்கேயே நம்ம காம்படிஷன் முன்னாடி வந்துட முடியும். ஓகே, ஸோ ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. ஸோ மேக் ஷூர் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பண்டில் 3.0 பர்ச்சேஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வச்சுருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த ஒரு விஷயங்கள், ஸோ மார்னிங் நேரமாக இருந்திருக்கிறதாட்டும் சரி, டெய்லி மினிமம் 2 மார்க் டெஸ்ட், நிறைய பேர்லாம் 3 and 4, எனக்கு தெரிஞ்சு 6 மார்க் டெஸ்ட்லாம் போட்டவங்களாம் இருக்காங்க. கண்டினியூஸாக உட்காந்து அப்படிலாம் போட்டிங்கன்னா கம்பல்சரி நம்மளால் வந்து அந்த ஒரு மார்க் டெஸ்ட்டை தரமாக வந்து நம்மளால் ரெடி ஆகிட முடியும். அந்த ஒரு ஃபியர் போயிடும், அந்த ஒரு கேல்குலேஷன் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் ப்ரிலிம்ஸ் சார்ந்த சீட்டிங் அண்ட் டிஐ வந்து இன்கேஸ் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா, இல்லை மெயின்ஸ்க்கு பண்ணுறேன் சார் கொஞ்சம் அப்பப்போ எனக்கு கொஞ்சம் ஓகே தான், ப்ரிலிம்ஸ்லாம் நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுவேன்னா ஒரு சீட்டிங் டிஐ
அண்ட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ மஸ்ட்டு. அண்ட் அதே மாதிரி மேகசின் சிஏ ரிவிஷன் குவிஸ் லாஸ்ட்டாக நம்ம பண்டில் பர்ச்சேஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எஸ் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் சப்போர்ட். ஸோ மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நம்மளுடைய பண்டில் 3.0 பர்ச்சேஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த முக்கியமான அந்த 5 விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. மாக் டெஸ்ட் will do magic. Okay, thank you so much guys. Bye bye, see you, have a great day.